நீ இன்று சிவனின் சக்திக்கு சவால் விடுத்துள்ளாய். உன் மரணத்தை தழுவுவதற்கு தயாராகிவிடு, தயாராகிவிடு, தயாராகிவிடு. நன்றி தேவி. தாங்கள் என்னை சம்ஹாரம் செய்து சிவனை என் இதயத்தில் இருந்து விடுவிப்பீர்கள். எச்சரிக்கிறேன் ஆதிசக்தி, எச்சரிக்கிறேன் ஆதிசக்தி. இது கஜாசுரனின் குரல் அல்லவா? இவன் ஏன் ஆதிசக்தியை அழைக்கிறான்? செல்லலாம் அசுரமாதா. நாம் சென்று அவனை தடுக்க வேண்டும். நில்லுங்கள். தாங்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நானே கூறுகிறேன். உங்கள் இருவரின் சூழ்ச்சி காரணமாக எனது மகன் கஜாசுரன் பிரபஞ்சத்திடமிருந்து மகாதேவரை பறிக்கும் தவறை செய்தான். ஆகையால் இப்பொழுது இப்பிரளயத்திற்கான காரணம் தான் என்றால் அதை தீர்ப்பதற்கான வழியும் தன் மரணத்தில் தான் உள்ளதென தீர்மானித்து விட்டான். ஆகையால் எனது மைந்தன் தேவி பார்வதியுடன் யுத்தம் புரிய செல்லவில்லை. மாறாக தேவி பார்வதியின் கரங்களால் மரணத்தை ஏற்க சென்றிருக்கிறான். இல்லை, இல்லை. நாம் சென்று கஜாசுரனை தடுத்தாக வேண்டும். ஏனென்றால் கஜாசுரன் இதயத்தில் மகாதேவர் இருக்கிறார், மகாதேவர் இருக்கிறார். கஜாசுரனின் மரணம் நேர்ந்து விட்டதென்றால் சிவன் விடுவிக்கப்படுவார். அவ்வாறு நடந்தால் நாம் தோற்று விடுவோம். எந்த நிலையிலும் நாம் சென்று கஜாசுரனை தடுக்க வேண்டும். வாருங்கள். என்ன இது? இதுதான் உங்களது சக்தியா? ஆதிசக்தி என்றார்கள். என்னிடம் இருந்தே பிரபஞ்சத்தின் சக்தி உதித்தது. அந்த சக்திக்கு நீ சவால் விடுத்திருக்கிறாய். மன்னியுங்கள் ஆதிசக்தி, உங்களிடம் யுத்தம் புரிய நான் விரும்பவில்லை. ஆனால் என்ன செய்ய? மகாதேவரை விடுவிக்க எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை. கஜாசுரன் அன்னை பார்வதியுடன் யுத்தம் புரிவதை தடுக்க வேண்டும். நீங்கள் செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எனது மைந்தன் கஜாசுரனின் உத்தேசத்தை தடுப்பதற்கு நான் உங்களை செல்ல விட மாட்டேன். நீங்கள் இருவரும் எனது மைந்தனை உங்கள் மாய வலையில் சிக்க வைத்தீர்கள். அவன் வாயிலாக ஒரு பாவத்தை புரிய வைத்தீர்கள். ஒருவேளை இந்த யுத்தம் நின்றால் எனது மைந்தன் சிவபக்தன் கஜாசுரன் காலம் உள்ளவரை களங்கப்பட்டு விடுவான்.
நீங்கள் இருவரும் இங்குதான் இருக்க வேண்டும். இந்த யுத்தம் முடியும் வரையில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். மகிஷி, என்ன துணிவிருந்தால் நீ எங்கள் பாதையில் இடையூறாக வந்திருப்பாய். எங்கள் சக்தியை பற்றி நீ அறிய மாட்டாயா? நீங்கள் இருவரும் சக்தி வாய்ந்தவர்கள் தானே? ஆயினும் ஒரு அன்னையின் தாய்மை சக்திக்கு முன்னால் உங்கள் சக்தி பலனற்றது. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. எனது சக்திக்கு முன்னால் தங்களது சக்தி செயலிழந்துவிடும். தங்களால் தங்களுடைய சிவனை என்றும் கண்டறிய இயலாது தேவி. உடனே தேவி, உங்கள் பிடிவாதத்தை விட்டுவிடுங்கள். சகல வல்லமை பொருந்திய ஆதிசக்தி ஒரு அசுரனிடம் தோற்பது உங்களுக்கு அழகு சேர்க்காது. அதையும் தாண்டி சிவனை காண வேண்டும் என்று விரும்பினால் சிறுவர்களைப் போல் விளையாடுவதை நிறுத்தி உங்கள் தனுசை ஏந்துங்கள். என் மீது பானத்தை செலுத்துங்கள். முடிந்தால் சம்ஹாரம் செய்யுங்கள். என்ன பார்க்கிறீர்கள் தேவி? என்னை தாக்குங்கள். என்ன மூடத்தனம் இது? எங்களை விடுவித்து விடு. கூறியது புரியவில்லையா? இல்லையேல் பெரும் தவறு நேர்ந்துவிடும். இதை விட வேறு என்ன தவறாக நடந்துவிடப் போகிறது? மகனின் மரணத்தை பற்றி அறிந்த பிறகும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. இந்த நிலை வேறு எந்த தாய்க்கும் வரக்கூடாது. என்ன ஆனது தேவி? என்ன யோசனை? சிவன் மீது தாங்கள் இட்ட ஆணைக்கு எந்த மதிப்பும் இல்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. அல்லது சிவனின் சக்தி பலகீனமானது என்று நான் புரிந்து கொள்ளட்டுமா? நிறுத்து கஜாசுரா! நீ உனது மரியாதையின் எல்லையை கடந்து விட்டாய். உனது விருப்பத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். கஜாசுரா, ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா!
கஜாசுரா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, மகாதேவா, தாங்கள் கஜாசுரனின் இதயத்தில் இருந்தீர்களா? ஆம் தாயே, நான் தன்னலம் கொண்டு இவ்வாறு மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டேன். மகாதேவரை என்னுடைய இதயத்தில் சிறைப்பிடித்தேன். மகாதேவர் உன் இதயத்தில் இருக்கிறார் என்ற ரகசியத்தை நீ எவரிடமும் கூறக்கூடாது. இது அந்த மகாதேவர் மீது ஆணை கஜாசுரா. ஆகையால் நான் மகாதேவரை தந்திரமாக சிறைப்பிடித்தேன். அவர் காரணமாக ஆம் தேவி, அவன் வாக்கிற்கு கட்டுப்பட்டிருந்தான். ஆகையாலேயே உண்மையை உரைக்கவில்லை. அவன் இதயத்தில் நான் வசிக்கின்ற உண்மையை அவன் மறைத்து விட்டான். எனவே மரண மார்க்கத்தை எட்டியிருக்கிறான். தங்களுடன் யுத்தம் புரிந்திட எண்ணினான். எனவே தன் இதயத்தில் ஆதிசக்தியின் ஆயுதமேந்த ஆயத்தமானான்.